காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். விசுவாசத்தை தளர பண்ணக்கூடிய சத்துருக்கள் இன்றைக்கு குடும்பத்தில் அநேகம் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய விசுவாசத்தை தளர்வுபடுத்தி கொண்டிருக்கிறான், என்னுடைய காரியத்தில் சோர்வை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் அதிகமாய் போய் இருக்கிறேன், தேவனோடு பேசுகிறேன், தேவனோடு நடக்கிறேன். ஆனாலும் என்னுடைய விசுவாசத்தில், என்னுடைய நம்பிக்கையில் எந்த மாற்றமும் வரவில்லையே. கர்த்தரையைத்தானே பிடித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படவில்லையே என்று அநேகர் தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மார்க் 9:23 இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்களை மயக்கும் விதத்தில், இச்சைகளை தூண்டுகிற விதத்தில் அநேக காரியங்களை சத்ருவானவன் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய விசுவாசத்தை தளர்வுபடுத்தக்கூடிய வகையில், நம்முடைய விசுவாசத்தை குறைக்கிற விதத்தில் சத்ருவானவன் பல போராட்டங்களை கொண்டு வந்து போடுகிறான். ஆண்டவரை தேடுகிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம், ஆண்டவரோடு நடக்கிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம், ஆண்டவரோடு பயணம் பண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் சில வேளைகளில் சத்ருவானவன் குடும்பத்துக்குள் எழும்பி பிரச்சனைகளை தூண்டிவிட்டு சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்கும்போது நமக்குள்ளாடியே ஒரு விசுவாச குறைவு வந்து விடுகிறது அல்லவோ? என்ன நான் ஜெபிக்கிறேன், என்ன நான் பிரயாசப்படுகிறேன், ஆண்டவரிடத்தில் தானே கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆனாலும் இந்த காரியத்தில் ஒரு தோற்று போய் நிற்கிறேனே, இந்த காரியம் என்னை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, இதில் ஒரு விடுதலை கிடைக்கலையே, எதுக்கு நான் ஜெபிக்கணும், எதுக்கு நான் சபைக்கு போகணும், எதுக்கு நான் ஆண்டவரை தேடணும் என்கிற ஒரு விசுவாச குறைவு உங்களுக்குள்ளாடி கடந்து வருமேயானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசத்தோடு இரு, நீ விசுவாசத்தோடு இரு. பயத்தை கொண்டு வந்து போட்டு பயத்திலே உன்னை வாழ வைக்கணும்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்துருக்களின் வார்த்தைகளை கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடப்பாயானால், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ நடப்பாயானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு நடக்கப் போகிறது. நீ எதையெல்லாம் கேட்டுக்கொண்டாயோ, விசுவாசித்து கேட்டுக்கொண்டாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் மட்டும் போதும். கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உனக்குள்ளாடி ஒளிந்து கிடக்கக்கூடிய அந்த அறியாமையை அகற்றிவிட்டு ஒளிர பண்ணக்கூடிய விசுவாசத்தை நீ பெற்றுக்கொள்வாயானால் அந்த விசுவாசத்தின் மூலம் உன் குடும்பம் கட்டப்படும். நீ ஆண்டவரை தேட தேட சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காமல், அந்த சத்ருவானவன் உன்னை தொந்தரவு செய்தாலும் அவனை தூரத்திலே வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஓடும்போது அந்த காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். சத்துருவே, நீ என் பக்கம் வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று நாம் தேவனை நோக்கி முறையிடும் போதே நமக்காக தூதர்களை இறக்கி அந்த இடத்துல நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாயிருக்கும் என்று ஆவியானவர்
குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தில் விசுவாசம் குறைவு வராமல் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான். ஆண்டவர் என் பிள்ளைய கொல்வதற்கு அவர் சித்தமாய் இருந்தாலும் இந்த கல்லுகளினாலே எனக்கு பிள்ளையை உண்டு பண்ணி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசித்தபடியால் அவனை இன்றைக்கும் நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளாடி ஒரு வைராக்கிய வாஞ்சை இருந்தது. கர்த்தர் என் பிள்ளையை தகன பலியிடு என்று சொன்னாலும் நான் நிச்சயமாய் போடுவேன். ஏன்னா என்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தந்தார். ஒன்றுமில்லாத வேளையிலும் கூட சாராளுடைய கர்ப்பம் செத்து போன பிற்பாடும் அந்த ஒரு கர்ப்பத்தில் ஒரு ஜீவனை கொடுத்து அவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினாரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவரை மட்டும் விசுவாசத்தோடு பிடித்திருக்கிறீர்களா? உங்கள் காரியத்தை நான் ஜெயமாய் மாற்றி தருவேன். உன்னிடத்தில் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவேன். சில நேரங்களில் பிசாசானவன் பல வழிகளை தெரிவு செய்து உங்களை அசைப்பதற்காக, உங்களை நிலைக்குலைய பண்ணுவதற்காக அவன் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை சீண்டி பார்த்து கொண்டிருக்கலாம். நீ எதுக்கு விசுவாசத்தோடு இருக்கிற? நீ எதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற? உன் குடும்பத்தில் தானே இந்த பிரச்சனை வந்திருக்கு, உன் குடும்பத்தில் தானே இந்த போராட்டம் வந்திருக்கு, உன் குடும்பத்தில் தானே இந்த பலவீனம் வந்திருக்கு, உன் குடும்பத்தில் தானே இந்த வியாதி வந்திருக்கு, உன் குடும்பத்தில் தானே இந்த மரண கண்ணிகள் வந்திருக்கு. நீ ஏன் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லி சில நேரங்களில் சத்ருவானவன் உங்களை சீண்டி பார்க்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தரை அறியாமல் எதுவும் என்னை தீண்ட முடியாது. கர்த்தரை அறியாமல் ஆண்டவர் எதுவும் என்னை செய்ய முடியாது. ஆவியானவர் செய்வது எல்லா நன்மைக்கே என்று நீ என்னிடத்தில் சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை என்று மறுபேச்சாய் சத்ருவை பார்த்து நாம் பேசுவோமே. ஆனால் அந்த இடத்துல சத்ருவானவன் வெட்கப்பட்டு போவானே தவிர நம்மை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் நம்மளை தொட முடியாது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் விசுவாசத்தை குறைத்து போடுவதற்கு, என் விசுவாசத்தை தளர்வு பண்ணுவதற்கு, என்னை சீண்டி பார்க்க வரக்கூடிய சத்ருக்களை கர்த்தர் ஒழித்து போடுங்கன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் வைப்பீர்களே. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல உங்களது காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம். இன்றைக்கும் நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அல்லவோ? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது போல அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், நான் உன் குடும்பத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவேன். உன் குடும்பம் சோர்ந்து போவதில்லை. உன் பலவீனங்களை எல்லாம் நான் மாற்றி தருவேன். உன்னை நான் உயர்த்தி காண்பிப்பேன். ராஜாக்கள் மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ என்னிடத்தில் விசுவாசமாயிரு. என்னிடத்தில் நீ விசுவாசமாயிரு. என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நான் உனக்கு தருவேன் என்று ஆவியானவர் திட்டம் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எவீரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன் ஒருவன் இருந்தால் அவனுடைய மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் அகப்பட்டிருந்தாள். எவீரு தேவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அழைத்து கொண்டு போகும்போது போகிற வழியில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதத்தை கண்டவன் அவன் விசுவாச குறைவுபடுகிறான். அவனுக்குள்ளாடி ஒரு பயம் வருகிறது. இந்த அற்புதத்தோடு என் வீட்டுக்கு வந்திருந்தா கர்த்தர் என் பிள்ளையை சுகப்படுத்தி இருப்பாரு. இப்பொழுது வேறு ஒரு காரியம் நடந்திருக்கிறது. ஆண்டவரிடத்தில் இருந்த அற்புதம் எல்லாம் அந்த சகோதரிக்கு போய்விட்டது.
விட்டதே, இனி அவரிடத்தில் அற்புதம் இருக்குமா, என் பிள்ளை சுகம் அடைவாளா என்கிற அதுவரைக்கும் விசுவாசத்தோடு இருந்தவனுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாச குறைபாடு வந்தது. இனி ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற அந்த எண்ணம் அவனுக்குள்ளாடி வந்தபோது ஆண்டவர் எபிருவை பார்த்து சொன்னார், எபிருவே பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று அவனை நோக்கி சொன்ன தெய்வம், அவனை பார்த்து சொன்ன தெய்வம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன்மேல் இரக்கம் வைக்கக்கூடிய தகப்பன், உன்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் எபிருவின் மகளை தூக்கி எடுத்தது போல, எபிருவின் மகளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தது போல உன் குடும்பத்தில் நான் அற்புத சுகத்தை தருவேன். நீ விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளும் போதே உன் கூடாரத்துக்குள்ளாடி பலன் உண்டாக போகிறது, உன் கூடாரத்துக்குள்ளாடி மகிமை உண்டாக போகிறது. நீ தப்புவாய், நீ பிழைப்பாய் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தையை பிடிக்கிறேனப்பா, இந்த வார்த்தை எனக்குத்தான், என்னுடைய வாழ்க்கைக்குத்தான், என்னுடைய பிள்ளைகளுக்குத்தான், இந்த வார்த்தையை நான் உறுதியாய் பிடித்து நான் ஜெபிக்கும் போதே என் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ விசுவாசத்தோடு இரு, நீ விசுவாசத்தோடு இரு, நீ ஜெயம் எடுப்பாய், நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்களே ஆண்டவரே, அந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் இன்னார் என்கிறதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம். எங்களுக்குண்டான அத்தனை காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி தந்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.